சங்கீதம் 119 1 முதல் வசனம் 8 வரை. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். முற்றிலும் என்னை கைவிடாதேயும். சங்கீதம் 119 முழுவதிலும் நாம் பார்க்கிற பொழுது அவருடைய கற்பனைகளை குறித்து அதிகமாய் தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிற பொழுது மிகுந்த பலன் உண்டு. அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவருடைய கற்பனைகள் அவைகளை கைக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவர்களை செம்மையான பாதைகளை நடத்துகிறார், செம்மையாய் வழி நடத்துகிறார். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலனுண்டு வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் தாவீது ஆண்டவருடைய கற்பனைகள் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம், நாம் பார்க்கிறோம். அவருடைய கற்பனைகள் மிகுந்த பலனுள்ளவைகள். அவருடைய வேதத்தை நாம் ஆராய்கிற பொழுது கைக்கொள்ளுகிற பொழுது மிகுந்த சமாதானமும் மனமகிழ்ச்சியும் நமக்கு உண்டாகும். அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுகிற பொழுது மிகுந்த பலன் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய வேதத்தை நாம் பற்றி கொள்ளுவோம். அவருடைய வேதத்தை காத்து நடக்கிறவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.